ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது விமன் குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 1. அப்புறம் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன அது அப்படின்னா, நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஃபேண்டசி டைப்பில் ஸ்டோரி நீங்கள் எதுக்காக இவ்வளோ விரும்பி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபேண்டசி ஸ்டோரி ரொம்ப விரும்பி கேட்குறவங்களுக்காக இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் விச்சர் ஸ்டோரி, ஃபேண்டசி ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரிலாம் நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறீங்க. என்ன ரீசன் அப்படின்னு எனக்காக கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்களா? ஏன்னா எனக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு, எதுக்காக இந்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எனக்கிட்ட ஆர்வமாக கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் ஏன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒயினை பற்றி பார்க்கலாம். ஒயினுக்கு ஏஜ் இப்போ 15 ஆகுது. ஒயின் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள். பியூட்டிஃபுல்லான பொண்ணுன்னு சொல்கிறத விட ரொம்ப ஹாட்டாக செக்ஸியாக இருக்கக்கூடிய ஒரு கேர்ள்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒயினோட பாடி ஷேப் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கவர்ந்து இழுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அழகான பொண்ணு ஒயின். ஒயினுக்கு மம்மி டேடி கிடையாது. ஒயினை ஒரு பாட்டிமா தான் எடுத்து வளர்ப்பாங்க. ஒயின் மம்மி டேடி இல்லாமல் ஆஃப்னேஜில் சேர்த்துடலாம் அப்படின்னு ஒயினோட ரிலேட்டிவ்ஸ் முடிவு பண்ணியிருக்கும்போது ஒயின் ஒரு 5 ஏஜ் பொண்ணாக இருந்திருப்பாங்க அப்போ. ஸோ நான் குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட வீட்டில் மெய்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டிமா ஒயினை தன்னோட பேத்தியாக ஒயினுக்கு 5 ஏஜ் இருக்கும்போது வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒயினை பொறுத்தளவு மம்மி டேடி ரெண்டுமே தன்னோட பாட்டிமா தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒயினுக்கு தன்னோட மம்மி டேடி கூட ஒன்றா வாழ முடியலேன்னு பயங்கர வருத்தம் இருக்குது. ஸோ தன்னோட மம்மி டேடியை தன்னோட வாழ்க்கையில் 1 டைமாவது பார்த்துட மாட்டோமா, அவங்க கூட பேசிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்காங்க. இது பாட்டிமாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒயின் பல தடவை அழுதுருக்காங்க, என்னோடய மம்மி டேடியை நான் பார்க்கணும், ஒரே 1 டைம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் பாட்டிமா ஒயினை முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுடுவாங்க. ஏன்னா அதிகம் நைட் டைமில் தான் ஒயின் இந்த மாதிரி அழுவாங்க. ஒயினுக்கு ஒரு 10 ஏஜ் இருக்கும்போது பாட்டிமா ஒயினோட பர்த்டே அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, நான் சில புத்தகங்களில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உனக்காக சொல்கிறேன். உன்னோட மம்மி டேடியை நீ பார்க்கணும் அப்படின்னா உனக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணி அவங்க மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைய வச்சு அந்த குழந்தைய வச்சு சில யாகங்களை பண்ணி உன்னோட மம்மி டேடியோட கிரேயார்டுக்கிட்ட போய் அந்த குழந்தைய நரபலி கொடுத்தோம் அப்படின்னா உன்னோட மம்மிக்கும் டேடிக்கும் உயிர்ப்பித்து உன்கிட்டே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உன் மம்மி டேடி கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒயின் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு தன்னை வளர்த்துட்ருக்க பாட்டிமா தனக்கு கெடுதலாக பண்ண போகிறாங்க, உண்மையான விஷயத்தை தான் பாட்டி சொல்கிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு ஒயின் தன்னோட 10 ஏஜில் இருந்தே 3 பேரை மேரேஜ் பண்ணி 3 பேரு கூடயும் ஒன்றா இருந்து அவங்க மூலமாக கிடைக்கிற குழந்தைய தன்னோட மம்மி டேடி கிரேயார்டுக்கு கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ணி நரபலி கொடுத்து அந்த குழந்தையோட உயிருக்கு பதிலாக தன்னோட மம்மி டேடியோட உயிரை காப்பாற்றி இறந்து போனவங்கள உயிரோடு கொண்டுட்டு வரணும்னு நினச்சிட்ருக்காங்க ஒயின் ரொம்ப சின்ன பொண்ணு, ஏன்னா 10 ஏஜ் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி விளைவுகளை இதெல்லாம் பண்ணும்போது சந்திப்பாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் குழந்தையிலேருந்தே தன்னோட மம்மி டேடியை பார்க்குறதுக்கு ஒரே வழி 3 பேரை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்த குறிக்கோளாக வச்சிட்ருக்காங்க ஒயின். பாட்டிமா ஒயினுக்கு 12 ஏஜ் இருக்கும்போது ஒரு புத்தகத்தை அவங்க யாகம் செஞ்சு இருளின் கடவுள்கிட்ட பரிசாக ஒரு புத்தகத்தை வாங்கியிருப்பாங்க. அந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் பாட்டிமாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கும். வெவ்வேறு மம்மி டேடிக்கு பிறந்த பசங்களை ஒயின் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது ஒரே மம்மி டேடிக்கு பிறந்த ட்ரிப்ளட்ஸை ஒயின் பொலிகாமி மேரேஜ் பண்ணி அவங்க மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைய தான் நரபலி கொடுக்க முடியும். ஸோ ஒரே டெலிவரியில் 3 பசங்க பிறந்தவங்கள எங்கே போய் தேடுறது? ஸோ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடில் சுற்றிட்டுருக்காங்க ஒயினோட 12th ஏஜிலேருந்து பாட்டிமா. ஒயினுக்கிட்டையுமே இந்த விஷயத்த 15th ஏஜ் பர்த்டே அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஒயினுக்கு என்ன தான் தன்னோட மம்மி டேடியை உயிரோடு கொண்டுட்டு வரணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் ஒயின் அந்தளவுக்கு ரொம்ப விவரமான பொண்ணு கிடையாது. இல்லாட்டி பாட்டிமா சொல்கிற விஷயங்களை நம்புவாங்களா? பயங்கர சைல்டிஷான பொண்ணு, ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ பாட்டிமா
தன்னோட பேத்திங்களை 3 பேர் பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒயினை பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு பயங்கர ஷார்ட்டான ட்ரெஸ் தான் வியர் பண்ண சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கிறனால ஒயினுக்கு பெருசாக கூச்சமெல்லாம் இருக்காது. ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு எப்போதுமே ஹாட்டான ட்ரெஸ்ஸிங்கில் தான் இருப்பாங்க ஒயின். ஒரே ரீசன் தான், எந்த பசங்களுக்கும் பார்த்ததும் பிடிச்சிடணும். அப்போ தானே 3 பசங்களை ஈஸியாக மேரேஜ் பண்ண முடியும் ஒயினால். அதுதான் ரீசன். ஆனால் பாட்டிமாவுக்கு இப்போ பெரிய பிரச்சனை, ட்ரிபிளட்ஸை தான் ஒயின் மேரேஜ் பண்ணணும், அந்த குழந்தைய தான் நரபலி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே முழிச்சிட்ருக்காங்க பாட்டிமா. அடுத்து வீமின் குக்கை பார்க்கலாம். வீமின் குக் 3 பேரும் ஒரே மம்மி டேடிக்கு பிறந்த ட்ரிபிளட்ஸ். 3 பேருமே கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. வீமின் குக்கோட கிராமத்தில் வீமின் குக்கோட ஃபேமிலி பயங்கர செல்வாக்கான ஃபேமிலி. மாயா, ஹன்ஷு, ரேஹானு 3 அத்தை பொண்ணுங்க இருக்காங்க வீமின் குக்கு. வீமின் குக்கோட டேடி கூட 3 அத்தைங்க பிறந்திருப்பாங்க. 3 பேருக்கு ஒவ்வொரு பொண்ணுங்க. இந்த 3 பொண்ணுங்களையும் ஜிமின்க்கும் டயாங்க்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு வீமின் குக்கோட 3 அத்தையும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. 10th வரைக்கும் தான் வீமின் குக் கிராமத்தில் படிச்சிருப்பாங்க. +1க்கு சிட்டியில் கொண்டு போய் படிக்க வைக்கணும்னு வீமின் குக்கோட மம்மியும் டேடியும் ஆசைப்பட்டு இப்போ வீமின் குக்கை ஹாஸ்டலில் சேர்த்து ஸ்கூலிங்க்கு அனுப்பிட்டாங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயின் இப்போ தன்னோட வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் உட்காந்து எக் ஆம்லேட் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாட்டிமா ஒயினுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அழகாக ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்கூல் பேக்கையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சைடில் வச்சுட்டு, அம்குட்டி எங்கே அதுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா, உள்ளே போய் சாப்பிடு, கண்ணு வச்சுடுவாங்க யாராவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ, இல்லைங்க பாட்டிமா, வேன் வர லேட் ஆகிடுச்சு, வேன் வந்துடுச்சுன்னா டபக்குன்னு என்னோடய ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு குடுக்குடுன்னு வேனுக்கு ஓடி போயிடுவேன், வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா வேன் ஆரன் சவுண்டு எனக்கு கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி செல்லம், சாப்பிட்டுக்கோ, இன்றைக்கி உனக்கு 10th ஃபஸ்ட்டு டே, சமத்தா படிச்சுக்கணும். அப்புறம் 11க்கு புதுசாக அண்ணனுங்க வருவானுங்க. 3 பேரா யார் ஒன்றா திரியிறாங்களோ அவங்கள நீ பார்த்து வச்சுக்கோ. நைஸாக ட்ரிபிளட்ஸ் யாராவது உன்னோட ஸ்கூலில் ட்ரிபிளட்ஸ் யாராவது வந்து படிக்கிறாங்களான்னு விசாரி. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, அவனுங்க தான் நம்ம டார்கெட்டு. உன் மம்மி டாடியை உயிரோட கொண்டுக்கிட்டு வரணும்ல, அந்த மாதிரி பசங்களை கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் உடனே, நான் கண்டுபிடிச்சிடுவேன், இப்போ வரைக்கும் என்னோடய ஸ்கூலில் ட்ரிபிளட்ஸில் எந்த பசங்களும் கிடையாது, இனிமே என்னோடய ஸ்கூலுக்கு வர்ற பசங்களில் நான் செக் பண்ணி பார்க்குறேன், ட்ரிபிளட்ஸ் யாராவது இருக்காங்க அவ்வளோதான், அவங்க 3 பேரையும் பிடிச்சி ஏதாவது பண்ணி மேரேஜ் வரையும் இழுத்துக்கிட்டு வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சரிடி என் செல்லமே, நல்லா சாப்பிடு, இந்த வந்து மில்க குடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒயினுக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் மில்க் கொடுக்குறாங்க. ஒயின் ரொம்ப குஷியாக அதை வாங்கி சிப் பண்ணிக்கிட்டே தன்னோட ஆம்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதே டைமில் வேனும் வந்துடுச்சு. ஒயின் தன்னோட பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்துகிட்டு பாட்டிமாவுக்கு பய சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் வேனில் ஏறி அங்கேருந்து கிளம்புற வரையும் பாட்டிமா வெளியிலே நின்று கவனமாக பார்த்துட்டே இருந்துட்டு, என் செல்லக்குட்டி ஒயின், 10 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எதுக்காக? இவன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைய வச்சு ஒரு மிகப்பெரிய காரியத்தை பண்ணுறதுக்காகத்தான். பல பொய்களை சொல்லி இவளையும் நான் நம்ப வச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒரே டெலிவரியில் பிறந்த 3 பசங்களை நான் தேடணும் அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒரு டெவிலிஷான ஸ்மைலில் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வீமின் குக் சிட்டியில் வந்து ஒயின் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதே ஸ்கூலில் தான் +1 சேர்ந்துருக்காங்க. அதே ஸ்கூலில் சேர்ந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. இப்போ 3 பேரும் ஹாஸ்டல்லேருந்து இப்போ கேன்டீனுக்கு வந்துட்டுருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க, தயாங்கையும் ஜங்குக்கையும் பார்த்து, சூப்பராக இருக்குடா அந்த ஸ்கூலு, இந்த ஹாஸ்டல்லாம் என்ன அழகாக இருக்குது பாரு, கலர்ஃபுல்லாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாஸ்டலில் தனியாக கேன்டீன் இருக்குது, ஸ்கூலில் தனியாக கேன்டீன் இருக்குது. மார்னிங் ஈவினிங் ஹாஸ்டல் கேன்டீன், ஆஃப்டர்நூன் ஸ்கூலோட கேன்டீனில் நம்ம ஃபுட் சாப்பிட்டுக்கணுமா.
ஹாலிடேஸ்லாம் ஹாஸ்டல்லே நம்ம சாப்பிட்டுக்கலான்னு வார்டன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு டேங் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே தான், கிராமத்தில் தான் ஒரு பொண்ணையும் நம்மளுக்கு பிடிக்கல, அத்தை பொண்ணுங்கன்னு இருந்துச்சு 3, அதுங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இங்கேயும் ஒன்று கூட நல்லா இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க, வந்ததே நேற்று தான், ஈவினிங் வந்து அட்மிஷனை போட்டுவிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு மம்மி டாடி போயிட்டாங்க. இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு டே, ஹாஸ்டலில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு திரியிறோம். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் ஏதாவது ஃபிகர் இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, என்ன கருமமோ, ஆளுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிறோம், அந்த பொண்ணை 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே லவ் பண்ணி காலேஜும் சிட்டியில் தான் டேடி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 11th படிக்கையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணை பிடிச்சி அவளை இப்போயிலேருந்தே லவ் பண்ணி காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜம்முன்னு போய் நம்ம கிராமத்தில் இறங்குறோம். ஒரு நாளும் நம்ம அத்தை பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, பொல்லாதவளுங்க அவளுங்க, ஃப்யூச்சரில் நம்ம மம்மி டேடியை படுத்தி எடுத்துப்பிடுவாளுங்க, நினைவு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதெல்லாம் நினைவு இருக்குது, என்ன நடந்தாலும் சரி மாயா ஹஞ்சு ரேகா நம்மளுக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக சூப்பர் ஃபிகராக பார்த்து இங்கேயே பிடிக்கணும் அப்படின்னு தேங்கும் ஜங்குக்கும் ஜிமின் கிட்ட சொல்லிக்கிட்டே இப்போ கேன்டீன் போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. விமின் குக் 3 பேரும் தங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸ்க்காக தங்களோட ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. வைன் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. விமின் குக் +1 படிச்சுட்ருக்காங்க. வைனோட ஸ்கூல் வேன் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேஸோட புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க +1 அண்ணாலாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு அப்படியே தன்னோட ஐபாலை இந்த சைடும் அந்த சைடும் ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே தன்னோட பேக்கை ஷோல்டரில் போட்டுட்டு அமைதியாக அந்த கிரவுண்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் விமின் குக்குமே தன்னோட ஃபஸ்ட்டு கிளாஸ்க்காக எந்த சைடு தங்களோட கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே அதே கிரவுண்ட் சைடு நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வரும்போதே வைன் இந்த சைடும் அந்த சைடும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது 2-3 பசங்க வைனை பார்த்துட்டு, ஏ வைன் எங்கே போகிறா, இந்த சைடு இருக்குது 10th கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ அப்படியே சைடில் திரும்பி அந்த பையனை பார்த்து, இங்கே பாரு, என் நேமை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு தெரியும் என் கிளாஸ் எதுன்னு, எட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வைன் அந்த பையன் சொன்ன கிளாஸ் ரூம் சைடு நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் வைனை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அடேங்கப்பா என்ன அழகு, ஐயோ, குட்டைப்பாவடை கட்டிக்கிட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு லாங்கான ஹேரை போனிடெயில் போட்டுக்கிட்டு இவ்வளோ அழகாக இருக்காளே, ஐயோ ஐயோ, இப்படி அழகான பொண்ணுங்களாம் இந்த ஊருக்குள்ளே இருக்குதா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வைனை தான் அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்து வந்துட்டுருக்காங்க. ஐயோ, என்னோட தம்பிங்க 2 பேர்கிட்டையும் இந்த பொண்ணை காட்டப்படாது, இவனுங்களுக்கு தெரியாமல் இந்த பொண்ணை எப்படியாவதுனா லவ் பண்ணணும், இவனுங்க பார்த்தானுங்க என்னை விட ஒரு 2 inch ஹைட் கூட இருக்கானுங்க, அழகாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவானுங்க, கம்முன்னு இருந்துக்கணும், இவனுங்களுக்கே தெரியாமல் இந்த பொண்ணை பிடிச்சி பேசி கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜிமின் வைனை பார்த்துக்கிட்டு கம்முன்னு வர்றாங்க. ஜிமின் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்க தயாங்கும் ஜங்குக்குமே வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு வைனை பார்த்துக்கிட்டே 3 பேரும் நடந்து தங்களோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. வைனோட கிளாஸ் ரூமும் விமின் குக்கோட கிளாஸ் ரூமும் ஆப்போசிட். ஸோ ரொம்ப வசதியாக போயிடுச்சு விமின் குக்கு. ஆனால் வைன் இன்னமும் 3 பேரையும் பார்க்கல. தன்னோட பெஞ்சில் போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. வைனோட பெஞ்ச் மிடில் இருக்குது. ஆனால் வைன் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக படிக்கிற பொண்ணு கிடையாது. ஸோ கிளாஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பீரியட் வந்திருக்க டீச்சரே வைனை இன்னும் சில பொண்ணுங்களை ஓரளவு ஸ்மாராக படிக்கிற பொண்ணுங்களை ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார சொல்லிட்டாங்க. வைனுக்கு கோபமாக வருது, இருந்தாலும் பயம் மேம் கிட்ட பேசுகிறதுக்கு கம்முன்னு எழுந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. விமின் குக்கு இது ஃபஸ்ட்டு டே, 2வது +1. ஸோ கிளாஸஸ் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ பசங்க எல்லோரும் கச்சுமுச்சுன்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. விமின் குக் 3 பேரும் கிராமத்துலேருந்து வளர்ந்த பசங்க. ஸோ 3 பேருக்கும் சிட்டியில் இருக்க பசங்களோட பேச்சுவார்த்தை அந்தளவுக்கு பிடிக்கல. 2வது எல்லா பசங்களுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக தெரியுறாங்க. ஆனால் விமின் குக் 3 பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ டக்குன்னு எழுந்து நின்று ஜங்குக்கு அதட்டுறாங்க மற்ற பசங்களை. ஏய், என்ன சத்தம் போட்டுக்கிட்டு,
வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும், எனக்கு சத்தம் போட்டால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கை பார்த்ததும் மற்ற பசங்க, ஐயய்யா யார் இது, ஆட்டோமேட்டிக்காக எழுந்து சவுண்டு கொடுத்துட்ருக்கான், உட்காந்து கொண்டா அடிச்சு விடுவான் போல நம்மளை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மற்ற பசங்க கம்முன்னு உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் லீடர் மாதிரி எழுந்து சைடில் வந்து நின்று, ஜிமினை தேங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜிமின் தேங் 2 பேரும் ஜங்குக்கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சார் வர்றதுக்கு லேட் ஆகும் போலடா, போர் அடிக்குது, அதான் அங்கிட்டு கூப்பிட்டேன். ஒரு பொண்ணு கூட இந்த கிளாஸில் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமினும் டேங்கும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இந்த கிளாஸில் இருக்க பொண்ணுங்களை யார் பார்த்தது, ஒரு பேரழகிய கிரவுண்டுக்குள்ளே பார்த்தாச்சு, ஆப்போசிட் கிளாஸில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா, ஆனால் அதை எப்படி நாங்கள் சொல்லுவோம் உனக்கிட்ட, நீ கரெக்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஆமாடா இந்த கிளாஸில் அம்புட்டும் அட்டு ஃபிகரு பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக், அட கடவுளே, இந்த கிளாஸில் இருக்க பொண்ணுங்களை இவனுங்களுக்கு பிடிக்கல போலையே, ஆப்போசிட்டில் என் ஆள் இருக்குது, நானே இன்னும் போய் பேசலை, இவனுங்கக்கிட்ட கொஞ்சம் என் ஆளை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ரைட்டு கேன்டீன் போகும்போது வர்ற பொண்ணுங்களை நோட்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூமில் இருக்க பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை, எங்கேருந்து இவனுங்க வந்தானுங்க, எல்கேஜிலேருந்து நாம் எல்லோரும் இதே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், சில பசங்க 10th முடிச்சுட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க, சில பசங்க இங்கே தான் இருக்கிறோம் நம்ம, இவனுங்க 3 பேரும் புதுசாக இந்த கிளாஸில் வந்து உட்காந்துக்கிட்டு மிரட்டுறானுங்க நம்மளை அப்படின்னு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு விமின் குக்கை சுத்தமாக பிடிக்கல யாருக்கும், அப்படியே எதுவும் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் விமின் குக்கோட கிளாஸ்க்கு டீச்சர் வந்துட்டாங்க. நோட்டீஸ் பண்ண ஜங்குக், ஜிமின் வாங்கடா போகலாம், மிஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு போய் ஃபஸ்ட் பெஞ்சில் 3 பேரும் வரிசையாக உட்காந்துட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா தன்னோட மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்து சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அப்படியே ஷோவியை குலுக்கி டீப்பாயில் போடுறாங்க. சில ஷோலிகள் அப்வேர்ட்லேயும் சில சோவிகள் டவுன்வேர்ட்லேயும் விழுந்திருக்கு. சூப்பர், எப்படியோ ட்ரிபிளட்ஸ் கிடச்சிடுவாங்கன்னு இன்றைக்கி தான் ஷோவியில் விழுந்திருக்கு. இன்றைக்கி ஒயினோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்றைக்கி தான், அதனால் இன்றைக்கி எப்படியும் ஒரு ட்ரிபிளட்ஸை பிடிச்சிப்பிடுவா ஒயின், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சோவியில் நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு சோவி எல்லாத்தையும் எடுத்து அதோட பாக்ஸில் போட்டு எகெயின் எடுத்துக்கொண்டு போய் கபோர்டில் வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. இந்த மாதிரி ஒரு 6 month பாஸ் ஆகிடுச்சு. இந்த 6 monthல விமின் குக் 3 பேரும் ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க ஒயின்கிட்ட போய் பேசி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒயின் ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாலும் விமின் குக் 3 பேரும் தனித்தனியாக ஒயின்கிட்ட போய் பேசும்போது நாங்கள் ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஒயினுக்கு இந்த வேர்டை கேட்ட நெக்ஸ்ட்டு செகண்டே 3 பேரையும் கச்சிதமாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 2 monthsலேயே ஒயின்கிட்ட பேசியிருப்பாங்க. 3 பேரும் தங்களை ஒயின்கிட்ட இன்ட்ரோ பண்ணும்போது எங்களோட பிரதர்ஸும் இங்கே தான் படிக்கிறாங்க, நாங்கள் 3 பேர் ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வேர்டை கேட்ட நெக்ஸ்ட்டு செகண்டே ஒயின் ஜிமின்கிட்ட தயாங்கிட்ட ஜங்குக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ 3 பேரு கூடயும் ஒயின் தனித்தனியாக பேசி பழகிக்கிட்டு இவங்க 3 பேரையும் மேரேஜ் பண்ணணுங்கிற முடிவில் இப்போவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். இதை பற்றி பாட்டிமாக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. பாட்டிமாவுக்கு ஒரே குஷி, 3 பேரையும் தனித்தனியாக பேசி பழகிறத விட 3 பேரையும் ஒன்றா சேர்த்து நீ அவங்களில் ஒருத்தியாக மாறணும், அப்போ தான் 3 பேரும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க, இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டு 1 வீக்காக விமின் குக் 3 பேர்கிட்டையும் ஒயின் 3 பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இப்போ 3 பேரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒயினும் அதில் ஒரு ஆளாக பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினை தனித்தனியாக விரும்பினாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒயினை தாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலை. ஸோ ஜிமினை பொறுத்தளவு டயாங்க்கும் ஜங்குக்கும் ஒயின் ஃப்ரெண்டு, அதே மாதிரி தான் ஜங்குக்கை பொறுத்தவரை ஜிமினும் தயாங்கும் ஃப்ரெண்டு, தயாங்க்கும் அப்படி தான். ஒயினுக்கு ஜிமினும் ஜங்குக்கும் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும்.
ஆனால் வைன் 3 பேரையுமே பிடிச்சு போகி 3 பேரையும் கல்யாணம் பண்ணி பிறக்கிற குழந்தைய நரபலி கொடுத்து தன்னோட மம்மி டேடியை தாங்கிட்ட கொண்டுட்டு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய பிளானை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு 3 பேரும் தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஃப்ரெண்டாக பழகுறாங்க. ஸோ நம்ம இப்போ ஃப்ரெண்டாக பழகி அவங்களோட மனசில் இடத்த பிடிக்கணும்னு வைனுமே உங்கள் 3 பேருக்கும் திக் ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே. வீமின் குக் 3 பேரும் வைனை இன்றைக்கி ரெசார்ட்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வார்டன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஸ்டேஷ்னரி ஷாப் போகிறோம் அப்படின்னு சொல்லி வைனை அவங்க வீட்டுக்கே போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போ ஈவினிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வைன் தன்னோட பாட்டிமா கூட எப்போதுமே வீட்டில் இருக்கிற பொண்ணு. அதிகமாக ஷாப்பிங் போனது கிடையாது. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் பாட்டிமா கூட போய் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் போகிறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, மற்றபடி வைனுக்கு தேவையான எல்லாமே பாட்டிமா தான் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. ஸோ வைன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாங்க. வீமின் குக் 3 பேரும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நல்ல வசதியான வீட்டு பசங்க. ஸோ மாதம் வீமின் குக்கோட செலவுக்கு அவங்க மம்மி டேடி நிறைய பணம் அனுப்பி விடுவாங்க. ஸோ நல்ல தண்ணி மாதிரி வைனுக்கு அதை செலவு பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க வீமின் குக் 3 பேரும். வைனப்போ வீமின் குக்கை பார்த்து சொல்கிறாங்க, ஜிமின், எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரமாட்டேங்குது. நீங்கள் சூப்பராக மேக்ஸ் போடுறீங்க. எனக்கு சண்டே அன்னைக்கு என்னோடய வீட்டுக்கு வந்து நான் பாஸ் பண்ணுற மாதிரி சில சம்ஸை சொல்லித்தர்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்போ வைனை பார்த்து, அழகான பொண்ணுங்க கணக்கு போடணும்னு அவசியம் இல்லை, பாஸ் பண்ணணும் அவ்வளோதானே, நான் சொல்லி கொடுத்து போடுறேன், நீ கவலைப்படாத பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேங் சொல்கிறாங்க, ஜிமின் சூப்பராக மேக்ஸ் போடுவான், ஆனால் அவனை விட சூப்பராக நான் பிட் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு வைன் தேங்க பார்த்து, எது பிட் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹயோ, நாங்கள் 3 பேரும் நல்லா படிப்போம். ஒருவேளை உனக்கு மேக்ஸை தவிர மற்ற சப்ஜெக்டில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, அழகாக பிட் எழுதி கொடுத்து எப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவு பிட்டை வச்சு எக்ஸாம் எழுதுறதுன்னு நான் சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனுக்கு குஷி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் டேங்கையும் ஜிமினையும் பார்த்துட்டு, என் ஆளுக்கிட்ட வந்து ஜொல்லு விடுறதே இவனுங்களுக்கு வேலை. இவனுங்களை ஒதுக்கி விட்டுப்புட்டு வைனை நான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்கே கண்டு வைனுக்கு இவனுங்க ஃப்ரெண்டானானுங்கன்னு எனக்கே தெரியலை. கூடவே தான் சுற்றிக்கிட்டு தெரிகிறேன், எப்படியோ பிடிச்சிப்புட்டானுங்க. வைனே ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கட்டி விடையில தானே தெரியும் நாங்கள் 3 பேருமே வைனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கோம்னு. என் நேரம் கொடுமை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அது கிடக்குது பேபி, படிப்பெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, நான் இருக்கேன், இந்தா இந்த சிக்கன் விங்ஸை சாப்பிட்டு பாரு அப்படின்னு வைனுக்கு ஒரு சிக்கன் விங்ஸ் எடுத்து ஊட்டி விடுறாங்க ஜங்குக். வைன் அப்படியே அதை தன்னோட மவுத்தில் வாங்கிக்கிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே, ரொம்ப நல்லா இருக்கு குக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வாயால் குக்கின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஜெலஸ் ஆகுது தேங்கும் ஜிமினுக்கும். ஓஹோ, நான் கட்டிக்க போகிற பொண்ணு, இவனுங்க தேவையில்லாமல் குறுக்க வந்து ஐயோ ஹாப்பி மூமெண்ட்டை கெடுக்கிறானுங்க அப்படின்னு ஜிமின் நினச்சிக்கிறாங்க. தயாங் நினைக்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உட்காந்து பேச முடியாதுடா, நீங்கள் 2 பேரும் அவகிட்ட தொலைச்சி போடுவேன் அவங்க 2 பேர்த்தையும், ஃப்ரெண்டுன்னு அவள் என்கிட்ட சொன்னதுனால போனால் போகுதுன்னு விடுறேன் அப்படின்னு டேங் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் வைன் நினச்சிக்கிறாங்க, ஐயோ 3 பேருக்கிட்டே ஃப்ரெண்டுன்னு இறங்கிட்டேன், நல்லா பேசுகிறாங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த 4 மந்த்தாக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் 3 பேரையுமே மேரேஜ் பண்ணுறதுன்னு எப்படி இவங்கக்கிட்டையெல்லாம் சொல்கிறது, ஒருவேளை என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனா அப்படின்னு புலம்பிக்கிட்டே பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வைன். ஏன்னா வைன்கிட்ட இவங்க 3 பேரும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. வைனை பொறுத்தளவு இவங்க 3 பேரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாது. இவங்க மூலமாக ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை கூட எப்படி ஸ்டொமக்கு வரும்னு வைனுக்கு தெரியாது. அந்தளவுக்கு பயங்கர இன்னசென்ட் வைன். இவங்க 3 பேரையும் மேரேஜ் பண்ணாவே குழந்தை பிறந்துரும் தான் வைன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வீமின் குக் பயங்கர விவரம், எல்லா விஷயமும் நல்லா தெரியும். ஸோ வைனை இன்ச் பை இன்ச்சாக ரசிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுங்கிற நேமை சொல்லிக்கிட்டு வைனை இங்கங்கே டச் பண்ணிக்கிட்டு அப்படியே குழுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகுது. வைன் இப்போ காலேஜ் 2nd இயர் படிச்சுட்ருக்காங்க. வீமின் குக் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க. இன்னும் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வைன்கிட்ட தங்களோட லவ்வை சொல்லி
கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் தன்னோட மம்மி டாடி முன்னாடி நிற்க வைக்கணும்னு 3 பேரும் இப்போ வரைக்கும் ஒயினை லவ் பண்ணுறோன்னு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிக்காம ஒயின்கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயினை பொறுத்தளவு 3 பேரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு திரிகிறோமே, எப்போ இவங்க 3 பேருக்கிட்டே லவ் சொல்லி மேரேஜ் பண்ண சொல்கிறதுன்னு புரியாமல் ரொம்ப பதட்டத்தோடு சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க இப்போ எல்லாம். ஏன்னா விமன் குக் 3 பேரும் லவ்வை மட்டும் தான் சொல்லலை, ஒரு லவ்வரை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி தான் ஒயினை பார்த்துக்குறாங்க. அந்த காலேஜில் எந்த பையனும் ஒயினை திரும்பி கூட பார்க்க முடியாது. 3 பேரும் சேர்ந்து நொறுக்குன்னு நொறுக்கிடுவாங்க. எதுக்காக அடிக்கிறோங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே ஒயினை பிடிச்சிருக்குங்கிறது அந்த காலேஜ் முழுக்க தெரியும். ஸோ ஒயின்கிட்ட எந்த பையனும் வரமாட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒயின் இப்போ தன்னோட ஸ்கூட்டியை சைடில் பார்க் பண்ணிவிட்டு அமைதியாக காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. விமன் குக் 3 பேரும் அதே காலேஜில் ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிற பசங்க. ஸோ ஒயினுக்காக ஏர்லராகவே மரத்தடியில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஒயினை நோட்டீஸ் பண்ணதும் ஜிமின் கூப்பிட்றாங்க, ஏ ஒயினா இங்கே வா அப்படின்னு. ஒயின் ஜிமினை பார்த்ததும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஜிமின்ஜி என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜிமின் கிட்டே வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் கிட்ட வந்து ரொம்ப ஹேயாக ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு, எப்போதும் நானே வந்து கூப்பிடுவேன் உங்களை, இப்போ நீங்களே நீ கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சைடில் பார்த்துட்டு, கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் சொன்னதும் தயாங்கும் ஜங்குக்கும் கோபம் வருது, இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க. அந்த டைமில் ஜிமின் சொல்கிறாங்க, அப்படியே ஒயினோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹேரை அப்படியே இயர்ஸில் ஒதுக்கி விட்டுக்கிட்டே, 2 பேரும் பிக்சர் போகலாமா அன்றைக்கி அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம், கிளாஸை கட்டடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளி, கிளாஸை கட்டடிக்கணும், வாங்கி திங்கணும், ஊர் சுற்றணும், இதுதான், படிக்கணும்னு ஒரு நாளும் நீ சொல்ல மாட்டேன், தொலையட்டும். அடுத்த வாரம் February 14th நினைவு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு இருக்குது, நான் யார் ரோசஸ் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், நான் வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லிவிட்டா அப்படின்னு ஜிமின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, லவ் பண்ணுறியா, நல்லது, யாரை அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். வைனப்போ நான் 14th அன்னைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பேபி கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ஒயின் டேங்கையும் ஜங்குக்கையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேங்கும் ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை கோல்டு ஃபேஸில் பார்த்துக்கிட்டு, அவள் எங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் உனக்கிட்டையும் பேசுகிறான், நீ வாயை பொத்துக்கிட்டீங்க உட்காந்துருந்தீங்கன்னா 3 பேர்கிட்டையும் வந்து மார்னிங் சொல்லிவிட்டு கிளம்பியிருப்பா, நீ எதுக்குடா கூப்பிட்ட, நீ தேவையே இல்லாமல் ஒயினை எங்களை பேசக்கூடாது, அவள் என்னூட்டாள்னு என்கிட்ட சொல்லிட்ட காலையில், இதை என்னால் தாங்கிக்க முடியலை, ஒயின் என்னூட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்போ ஜங்குக், போதும் நிறுத்துங்க, அவள் ஏன் ஆள், எனக்கு தான் அவள் ரோசஸ் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கா, இல்லாட்டி இப்போ நீ கேட்டதுமே அவள் சொல்லியிருப்பாள் 14th உங்களுக்கு தான் நான் லவ் சொல்ல போகிறேன், உங்களுக்கு தான் ரோசஸ் வாங்கி கொடுக்க போகிறேன்னு, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமின், நினப்பு தான், சர்ப்ரைஸ் பண்ண போகிறா எனக்கு, உங்களையெல்லாம் பார்த்து நார்மலாக சிரிப்பாக பேசுவாடா, என்னையை பார்த்து தான் அப்படியே ஷையாவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சரி நான் தான் கூப்பிட்டேன்னா பேருக்காவது உங்களை பார்த்துட்டு டேயாங் ஜங்குக்குன்னு பேசியிருக்கலாம்ல, பேசலைல, இதுலேருந்து புரியல, 3 பேருமே அவளுக்கிட்ட ஃப்ரெண்டாக அறிமுகமாகி அவள் எண்ணெயை மட்டும் லவ்வராக மாற்றிருக்கான்னு, மார்னிங் உங்கள் 2 பேருக்கும் அடி கொடுக்கணும்னு நான் நினச்சேன், போனால் போகிறது என் தம்பிங்கன்னு விட்டுவிட்டேன், உங்களை விட 2 minutesக்கு முன்னாடி பிறந்தவனா, நினைவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். என்னை விட நீ 1 minute கூட, இந்த ஜங்குக்கை விட நீ 2 minutesக்கு கூட பிறந்தவன், அதுக்காக நாங்கள் விரும்புகிற பொண்ணை விட்டு கொடுக்க முடியுமா, இங்கே பாருங்கள் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு கூட நான் ஒயினை மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். நீ போட்டேன்னா நாங்கள் கம்முன்னு இருப்போமா, நாங்கள் திருப்பிக்கிட்டு ஒன்றே போடுவோம், அதுக்கப்புறம் எங்கள் 2 பேரில் யார் ஒருத்தவன் முடிவு பண்ணிக்கிட்டு ஒயினுக்கிட்ட போய் நிற்போம், இன்னொரு தடவை ஒயினை பற்றி நீ ஏதாவது பேசினா பழம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். டேயாங்க்கு தாங்கவே முடியல. 3 பேரும் பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது.
ஆனால் மார்னிங் ஜிமினோட செல்ஃபோனில் ஏகப்பட்ட ஒயினோட கிளிப்பிங்ஸை ஜங்குக் எடுத்து பார்த்துருந்துருப்பாங்க. அதாவது ஜிமின் தன்னோட மம்மி டேடி கிட்ட கால் பண்ணிவிட்டு ஃபோனை ஜங்குக்கிட்ட கொடுத்து பேச சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அந்த டைமில் ஃபோன் கட் பண்ணதும் ஒரு டாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஜிமின் ஒயின் கூட எடுத்திருக்க கிளிப்பிங்ஸை ப்ரைவேட்டாக போட்டு வச்சு பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இதை ஜிமின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஜங்குக் கேட்டிருந்துருப்பாங்க. ஜங்குக் கேட்கும்போது தான் டேங்க் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 பேருக்கும் மார்னிங் 3 பேருமே ஒயினாக தனித்தனியாக விரும்புகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. இப்போ 3 பேரும் சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் ஜங்குக் கத்துறாங்க, போதுண்டா நிறுத்துங்க, இன்னும் 1 வீக் தான் இருக்குது February 14th 14th அன்னைக்கு அவள் யார்கிட்ட வந்து லவ் சொல்கிறாளோ அவனை ஒயின் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் மீதி இருக்க 2 பேரும் மனசை தேத்திக்கிட்டு ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நல்ல யோஜனையாக படுது டேங்க்கும் ஜிமின்க்கும் இந்த விஷயம். ஓகே குக்கி, இந்த அளவுக்கு நீனே இறங்கி வந்து சொல்கிற அப்படின்னா எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ டேங் சொல்கிறாங்க, எனக்கும் ஓகே, எங்களை ஒருத்தவங்களுக்கு லவ் சொன்னாலும் சரி, உனக்கு லவ் சொன்னாலும் சரி, ஒயினுக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக அவள் கூட வாழலாம். மீதி 2 பேர் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கல்யாணம்னு ஒன்று பண்ணுவோம், இல்லை காலம் ஃபுல்லாக ஒயினை நினச்சிக்கிட்டே நாங்கள் இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டேனா எப்படி இருக்கும், ஏன் பொண்டாட்டின்னு ஆனதுக்கப்புறம் எப்பட்றா நீ ஏன் பொண்டாட்டியை நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ டேயாங், ஏய் காலர்லேருந்து கையறா, பிச்சு பிடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமின் சொல்கிறாங்க, அவள் இன்னும் லவ்வையே சொல்லலை, அதுக்காட்டி உன் பொண்டாட்டின்னுக்கிறியா, டங்கை கட் பண்ணி போடுவேன். 1 வீக் வெயிட் பண்ணுவோம், யார்கிட்ட வந்து ஒயின் லவ்வை சொல்கிறாளோ அவங்க லக்கின்னு நினச்சிக்கலாம், மீதி 2 பேர் ஒதுங்கி போயிடணும். யார் அவள் லவ் பண்ணுறாளோ அதுக்கு அடுத்த செகண்டே பேலன்ஸ் இருக்கிற 2 பேரும் அவளை மறந்துடணும். வேற ஒருத்தவங்களை விரும்புகிற பொண்ணை திருட்டுத்தனமாக 1 சைடை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தப்பு, பாவம். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பேரும் இப்போ கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே இந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. இன்றைக்கி தான் Feb 14th. விமின் குக் 3 பேரும் சூப்பரான ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிட்டு பயங்கர சாமிங் லுக்கில் ஒயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காலேஜோட கேம்பஸில். ஏகப்பட்ட பேர் ஒயினுக்கு ப்ரப்போசல் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் விமின் குக்கு பயந்துக்கிட்டு ஒயின்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ பயங்கர எரிச்சலில் இருக்காங்க அந்த காலேஜில் இருக்க ஏகப்பட்ட சீனியர்ஸ். இருந்தாலும் விமின் குக்கிட்ட யார் முத்து வாங்குறது, 2வது நல்ல பணக்கார வீட்டு பசங்க. ஸோ எதை வேணாலும் அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க. ஸோ வாலாட்டிக்கக்கூடாது அப்படின்னு ஒயினுக்கு லவ் லெட்டர் கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க காலேஜில் இருக்க நிறைய பசங்க. எங்கள் அதர் ஹேண்ட் விமின் குக் 3 பேரும் ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி யாருக்கும் தெரியாமல் ஒருத்தவங்க மறைச்சிக்கிட்டு ஒயின் தனக்கு வந்து ப்ரப்போசல் கண்டிப்பாக பண்ணுவாங்க, அப்போ அந்த சாக்லேட்டை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படியே ஒரு ஹாஃப் டே பாஸ் ஆகுது. ஒயின் மார்னிங் காலேஜுக்கு வரல. ஆஃப்டர்நூன் தான் ஒயினுக்கு கிளாஸஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் காலேஜ் வருவாங்க அப்படின்னு காலேஜ் கேம்பஸில் இருக்க மரத்தடிக்கிட்ட ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விமின் குக் 3 பேரும். அந்த டைமில் ஒயின் ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலரில் ஒரு சுடிதார் வியர் பண்ணி ஒரு கிளாஸியான லுக்கில் அழகாக தன்னோட ஸ்கூட்டியை சைடில் பார்க் பண்ணிவிட்டு விமின் குக் எங்கே இருக்காங்கன்னு சுற்றி முற்றி தேடிக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க. விமின் குக் 3 பேரும் எப்போது இருக்கக்கூடிய ஸ்பாட்டில் இப்போ நிற்கல, கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய எல்லோ கலரில் ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடிக்கு கீழே தங்களை ஹைட் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஒயின் எப்போதும் போல் விமின் குக் இருக்க மரத்துக்கிட்ட போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பொட்டு தாக்கு, கையில் பாரு ரெட் ரோஸ் வச்சுருக்கா, அஜோ என்னையை தேடி தான் அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நினப்பு தான் உனக்கு, நீ மட்டும் தான் அந்த மரத்தடியில் இருக்கிறியா, நானும் தான் இருக்கேன், எனக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். ஏய் மூஞ்சியை பாருங்கள் 2 பேர்த்துக்கும், நான் தான் மேக்ஸ் சூப்பராக போடுறேன், 2வது உங்கள் 2 பேரை விடவே சூப்பராக படிக்கக்கூடியது நான் தான். பொண்ணுங்களுக்கு எப்போவுமே படிக்கிற பசங்களை தாண்டா பிடிக்கும், அதனால் அவள் என்னையை தேடி தான் வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் ஒயின் விமின் குக்கோட பைக்கில் அழகாக ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கே போனாங்க, 3 பேருக்கும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தால் ரொம்ப பிடிக்கும்,
என் பாட்டிமாக்கிட்ட சொல்லி நான் ஷார்ட் ட்ரெஸ் போட மாட்டேன், இன்றைக்கி நான் ஃபுல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவேன்னு இந்த சல்வார் எடுத்து போட்டுட்டு வந்தேன். எவ்வளோ அழகான ட்ரெஸ் இது. இதை காட்டி அவங்க 3 பேருக்கிட்டையும் போய் நான் என்னோடய ப்ரப்போசலை கொடுக்கலான்னு பார்த்தா எங்கே போனாங்க அப்படின்னு வைன் தனக்குத்தானே புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜெமீன் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. இவனுங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு குடுகுடுன்னு ஹைட் பண்ணி நின்றுட்டு இருந்தவங்க ஓடி வந்துட்டாங்க வைன்கிட்ட. ஐயோ இவன் ஓட்டுறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடியே ஜேகேவும் தயாங்கும் வந்துட்டாங்க. 3 பேரும் இப்போ ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க வேகமாக ஒடியாந்து அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு வைன்கிட்ட நிற்கிறாங்க. வைன் இன்றைக்கின்னு பார்த்து ஷிஃப்ட் போட்டாங்க, ஆஃப் டே தானே உனக்கு கிளாஸஸ்ஸு, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எப்படி இருக்க? ஐயோ என்ன அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ், உனக்கு சூப்பராக இருக்குது பேபி. இந்த ஷார்ட் ட்ரெஸ்லாம் நீ போடாத, இதுதான் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் மேரேஜ் எல்லாம் ஆணுச்சுன்னா சாரீ வியர் பண்ணிக்கோ, உனக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வாயப்பொத்து தேவையில்லாமல் என்னத்தை நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் டேயாங்கிட்ட மெதுவாக சொல்லிவிட்டு இன்றைக்கி February 14th, ஓ மனசை கவர்ந்த அந்த பையன் யார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் ஜங்குக் சும்மா சொல்லுவான், நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலின்னு சொல்லு. இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் வயிற்றுச்சல் வரும், பரவாயில்ல தண்ணி ஊற்றி அணைச்சிக்கலாம், நான் தானே அவனுக்கு பிடிச்ச பையன், கொடு கையில் எதுக்கு ரோஸ் வச்சிட்ருக்க கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. வைனப்போ 3 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ 3 பேரையும் பிடிச்சிருக்குன்னு எப்படி நான் சொல்கிறது, என்னை தப்பாக நினைப்பாங்களோ, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே குறுக்குறுன்னு 3 பேரையும் பார்த்துட்டு, இது இன்றைக்கி தான் என்னோடய லவ்வை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் பயமாக இருக்குது சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய் பயப்படக்கூடாது, சும்மா கொடு ரோஸை கொடு என் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். உடனே டேயாங், டேய் இவன் என்னடானா எனக்கு தான் நீ ரோஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான், நீ என்னடானா ரோஸை குட்டுன்னு கேட்குற, என்ன உங்கள் 2 பேரோட பார்க்குறதுக்கு சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிறது நான் தான். பொண்ணுங்களுக்கு எப்போதுமே சாக்லேட் பாயை தாண்டா பிடிக்கும், அவள் எனக்கு தான் ரோஸ் கொடுக்க போகிறா, 2 பேரும் வாயை பொத்திக்கிட்டு ஓரமாக நின்னுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். உடனே ஜங்குக் டேயாங்கிட்ட வந்து, பொட்டனா எப்படி இருக்கும், சாக்லேட் பாயாமில் போய் எங்கள் சைடில் உட்காந்து குச்சி மிட்டாய் சாப்பிடு, அவளுக்கு என்னை தான் பிடிக்கும், முன்னாடி தாண்டா பொண்ணுங்களுக்கு சாக்லேட் பாய்ஸ்லாம் பிடிக்கும், இப்போ கதையே மாறி போச்சு, ரக்கடான பாய்ஸ் தான் பிடிக்கும் ஏன் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே வைனை பார்த்து. அந்த டைமில் ஜிமின் கிடுகிடுன்னு சைடில் வந்து நின்று, இவனுங்க கிடக்குறானுங்க முட்டா பசங்க, சாக்லேட் பாயும் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, ரக்கட் பாய்ஸையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, கேரிங்காக பார்த்துக்கிற பையனை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், அதில் என்ன அடிச்சுக்க யார் வைனா, நான் தான் உனக்கு பர்ஃபெக்டான ஆள், இவனுங்க கூட உன்னை விட ஒரு 5 இன்ச்சுக்கு ஹைட்டு கூட இருப்பானுங்க, நல்லா இருக்காது ஜோடி பொருத்தம், ஆனால் நான் உன்னை விட 3 இன்ச்சு தான் ஹைட்டு கூட, உனக்கு எனக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கும், குடு ரோஸை குடு என் கையில், இவனுங்க வாய் அடைக்கலாம் குடு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். வைன் தன்னோட ரோசஸ் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு, என்னது இது மாற்றி மாற்றி லவ் சொல்லுங்கிறானுங்க, இவனுக்கு 3 பேருக்குமே என்னை பிடிச்சிருக்குதா என்ன, அவ்வளோ பெரிய ஆளானா அப்படின்னு தனக்குத்தானே வைன் நினச்சிக்கிட்டு, ரைட்டு 3 பேருக்குமே என்னை பிடிச்சிருக்குன்னா 3 பேருக்கிட்டையும் இங்கே இல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ப்ரப்போசல் பண்ணிடணும். 2வது ஒரு பொண்ணு 3 பேரை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இவனுங்க சரியான கோபக்காரனுங்க, எனக்கு நல்லா தெரியும், எனக்கிட்ட தான் கோபப்பட மாட்டாங்க, 3 பேரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை வெளுத்துப்பிட்டா என்ன பண்ணுறது, யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் லவ்வை சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு வைன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, சண்டை போட்டுக்காதீங்க, நம்ம 3 பேரும் நம்ம 4 பேரும் எப்போதும் ஒரு ரெசார்ட்டுக்கு போவோம்ல சாப்பிட, அங்கே போவோம், அங்கே போனதும் எனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ இது வா இப்போவே கிளம்பலாம், காலேஜ் இன்றைக்கி ஓவர், ஐ மீன் நம்ம ஓவர் எடுத்துக்கலாம், இப்போவே கிளம்பு வா, நான் வச்சு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஐயோ பேச முடியலை ஒட்டவே கிளம்பலாம் வா அப்படின்னு டேயாங் வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தன்னோட பைக்கில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க.
ஒயினப்போ என்னோட ஸ்கூட்டியில் நான் வந்துடுறேன், உங்களோட பைக்ஸில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு தன்னோட ஸ்கூட்டிக்கு ஓடி போயிட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் இப்போ ஒயின் கூட ரெசார்ட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி சிப் பண்ணிக்கிட்டே அப்படியே விமின் குக்கை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி அவங்க ஜூஸை சிப் பண்ணிக்கிட்டே ஒயினை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஒயின் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஜூஸை குடிச்சு அப்படியே சைடில் அந்த கிளாஸை வச்சுட்டு, நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் நான் சொல்லதை கேட்டதுக்கப்புறம் நான் கெட்ட பொண்ணுலாம் நினச்சிக்காதீங்க, நான் நல்ல பொண்ணு. ஆனால் எனக்கு உங்கள் 3 பேரையுமே பிடிக்கும். ஸோ நீங்கள் 3 பேருமே என் ஃப்ரெண்டு இல்லை. ஒருத்தவங்கள பிடிக்குதுன்னு சொல்லி ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொன்னால் வருத்தப்படுவீங்களோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் எதுக்கு ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒருத்தவங்கள மட்டும் சந்தோஷப்படுத்தணும்? அதனால் நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி நான் என் லவ்வை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது விமின் குக் 3 பேருக்கும். ஏன்னா ஒருத்தவங்கள பிடிச்சி ஒருத்தவங்கள பிடிக்கலன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்காக 3 பேரையும் பிடிக்கலன்னதும் ஒயின் சொல்லிடுவாங்களோன்னு பதட்டப்படுறாங்க 3 பேரும். அந்த டைமில் தயாங் சொல்கிறாங்க, பேபி இங்கே பாரு என் தங்கமே, என்னோட 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து உன்னைய உருகி லவ் பண்ணிக்கிட்டு உனக்கிட்ட சொன்னால் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடுவோன்னு பயந்துக்கிட்டு ஃப்ரெண்டுனே சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மனசுக்குள்ளே உனக்கு கோயிலே கட்டி வச்சுருக்கேன் செல்லமே அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். உடனே ஜிமென், இவன் கோவில் தான் கட்டி வச்சுருக்கான், அதுக்குள்ளே போய் குடும்பமெல்லாம் நடத்த முடியாது. நான் உனக்கு பங்களா கட்டி வச்சுருக்கேன் என் மனசுக்குள்ளே, ஏசி கீசியெல்லாம் போட்டு குழுன்னு உன்னை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு திக்குன்னு இருக்கு. எது கோயிலும் பங்களாவும் கட்டி வச்சுருக்கானுங்களா மனசுக்குள்ளேயே, முட்டா பசங்க. பேபி இவனுங்க மனசுக்குள்ளே கட்டி வச்சு நீ எப்படி போய் வாழ்கிறது? விட்டு தலைவன்களை உனே நீ என்னை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா இப்போ உனக்கு என்னோட கிராமத்துலேயே பெரிய பங்களாவை நான் கட்டி வைக்கிறேன் உனக்கு பிடிச்ச மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்ப விடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திடீர்னு இருக்குது 3 பேருக்கும். எதை லவ்வையே சொல்லலை, குழந்தை வேணுமா அப்படின்னு 3 பேரும் அட்டென்ஷனில் எழுந்து நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.